नमस्कार, मैं हूं मयंक सक्सेना। स्वागत है आपका इंडिया न्यूज़ 28 में। आइए बात करते हैं इस वक्त की बड़ी खबर की। त्रिची में 25वें कारगिल विजय दिवस पर अकेले खड़े रहे मेजर सर्वनन। राजनीतिक दलों और संगठनों ने किया नजरअंदाज। कारगिल युद्ध में भारतीय राष्ट्र की जीत की 25वीं वर्षगांठ पूरे भारत में मनाई जा रही है। मेजर सर्वनन, जिन्होंने त्रिची में कारगिल युद्ध में भाग लिया और वीरतापूर्व मृत्यु को प्राप्त हुए, हर साल कलेक्टर कार्यालय की ओर जाने वाली सड़क पर राजनीतिक दल, जनता, सरकारी अधिकारी और जिला कलेक्टर इस स्मारक पर श्रद्धांजलि अर्पित करते हैं। दुख का समाचार यह है कि वे इस स्मारक पर आकर श्रद्धांजलि नहीं अर्पित कर सके। एकमात्र सांत्वना यह है कि रिपब्लिक पार्टी ऑफ इंडिया के जिला अध्यक्ष, पूर्व सैनिक कृष्णमूर्ति और विकलांग कल्याण संघ के अध्यक्ष अपनी पार्टी के सदस्यों के साथ आए, मेजर सर्वनन के स्मारक स्तूप पर श्रद्धांजलि अर्पित की और उनके प्रति सम्मान व्यक्त किया। तथ्य यह है कि किसी भी राजनीतिक दल ने अपने स्मृति दिवस पर उन्हें श्रद्धांजलि देने की पहल नहीं की, जिससे जनता को बहुत दुख हुआ है। तुचापल्ली से संवाददाता शंकर रमन की रिपोर्ट। இந்த மதிப்பிற்குரிய மேஜர் சரவணன் ஐயா திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சிக்காக வருகை புரிந்த தமிழ்நாடு பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் தலைவர் ஐயா ஆரோக்கியராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் மகளிர் அணி தலைவியாக சுந்தரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருந்த எனது சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய தாய் திருநாட்டிற்காக அரணாக இருந்து நம்மளோடு வாழ்ந்து மறைந்த ஐயா மேஜர் சரவணன் அவர்களுடைய 25ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நமது திருச்சியிலே அமைந்துள்ள மேஜர் சரவணன் அவர்களுடைய சிலை உருவத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற வகையில் எமது தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் ஆரோக்கியராஜ் ஆகிய நான் எங்களோடு சேர்ந்து இந்திய குடியரசுக் கட்சி தலைவருடைய தலைவர் கிருஷ்ணமூர்த்தியும் இணைந்து இந்த ஒரு மரியாதையினுடைய செலுத்துகின்ற வகையில் நாங்கள் வருடம் இந்த மரியாதையை செலுத்தி வருகின்றோம். இந்த வருடமும் எங்களுடைய மனசாட்சியினுடைய உணர்வுகளை வெளியே கொண்டு வர முடியாமல் அதிகாரிகள் யாரும் கலந்து கொள்ளாத சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய அதிகாரிகள் வந்த சூழலில் கட்சிகள் யாரும் கலந்து கொள்ளாத நிலையில் வேதனை அளிக்கிறது. அதே நேரத்தில் நம்மளோடு இருந்து வாழ்ந்து மறைந்த ஒருவருக்கு நாம் செலுத்திக் கொண்ட மரியாதையை தக்க தருணத்தில் செலுத்த வேண்டிய கடமை இந்திய தாய் திருநாட்டில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிடுகின்றேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். ஏ ஆரோக்கியராஜ், தமிழ்நாடு பல்வேறு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிந்தோர் நல முன்னேற்ற சங்க தலைவர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நமது இந்திய தாய் திருநாட்டின் மேஜர் சரவணன் சார் அவர்களுக்கு அவருடைய நினைவு தினத்தை ஒட்டி மரியாதை செலுத்தும் வகையில் நமது மகளிர் சார்பாக நமது இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட மகளிர் அணி சார்பாகவும் மாவட்ட நலிந்தோர் நல சங்கத்தின் நலிவுற்ற அமைப்பாளராகவும் செயல்பட்டு வருகிறேன். அவருக்கு இந்த தருணத்தில் நாங்கள் மரியாதை செலுத்தும் வகையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். நமது தாய் திருநாட்டிற்கு உயிர் நீத்த அண்ணன் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் நமது ஆழ்ந்த சந்தோஷத்தை தெரிவிக்கிறோம். ஆனால் மக்கள் அனைவரும் இந்த நாளில் அவர்களுக்கு மரியாதை செலுத்தும்படி நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.